ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி பாலக் பன்னீர் பராத்தா. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளவு மாவு பராத்தா ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்ததும் கோல்டு வாட்டரில் போட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அந்த பாலக்கீரையோட 3 பல்லு பூண்டு, கசூரி மேத்தி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். மாவு ப்ரிப்ரேஷன் எப்படின்னா 2 கப் மைதா மாவு, 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1:1. நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைத்து வைத்திருக்க பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாவோட பாலக்கீரை நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் இந்த பதத்தில் மாவு இருக்கும். அதில் கொஞ்சம் பட்டரை தடவி கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள். மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் சால்ட், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பன்னீரோட சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்ம அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சப்பாத்தி மாவு, பாலக் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். அதை சப்பாத்தி மாதிரி போட்டுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி போட்டு நடுவில் அந்த ஸ்டஃபிங் பன்னீரை எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரை எடுத்து வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டரை தடவிக்கலாம். பட்டரை தடவிட்டு அடுத்தது மெல்டட் பட்டர். இப்போ பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து நல்லா பன்னீரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அமுக்கி விடுங்க.
இப்போ வந்து இதே ஒரு மாடலாக போட்டுக்கலாம். சென்டரில் ஸ்டஃபிங்கை வச்சு இது பண்ணி ஹோல் பண்ணி போடலாம். அது வந்து நம்ம ரோல் பண்ணி போட்டோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு நம்ம பராத்தா எடுத்துக்கலாம். பாலக் பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.